Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே bell icon-ஐயும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவு எடுத்து நல்லா தண்ணியில போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்க போறோம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கார்ன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துப்போம். வெந்து எடுத்து கார்ன்லேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா கரையட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பல்லு பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அந்த பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இது ரெண்டுமே நல்ல பொடியாக நறுக்குனது நல்லா இந்த பட்டரோடு சேர்த்து சாட்டே பண்ணிக்கணும். இது 1 நிமிஷம் சாட்டே ஆனதுக்கப்புறம் கேரட் ஒரு சின்ன கேரட்டை பொடியாக நறுக்கிக்கணும். எவ்வளோ உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும், நல்லாவும் இருக்கும் சூப்புக்கு. அதே மாதிரி ஒரு 2 பீன்ஸ் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா 2 நிமிஷம் சாட்டே பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு 1/4 கப் அளவு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன் தனியாக எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கார்னை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன் விழுது, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் நறுக்கி போட வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கணும். அதனால் கீரி மட்டும் போட்டால் போதும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர்ஸ் அந்த இது ஊற்றுனதுக்கு அப்புறமா கலரி விட்டுட்டே இருக்கணும். திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான கார்ன் சூப் ரெடி ஆகிடும். இந்த மழைக்காலத்துக்கு ரொம்பவே சுட சுட சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.